க்ரீன் டீ 5 days வெயிட் கெயின் சேலஞ்சில் இன்றைக்கி டே 3. டே 1 டே 2 நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா க்ரீன் டீ எடுத்துகிட்டு என்னோடய வெயிட்டை கூட்டி காமிக்க சொல்லியிருந்தேன். அந்த வீடியோஸை ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன், வெயிட்டையும் கூட்டி காமிச்சிட்டேன். டே 3ல் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா க்ரீன் டீ எடுக்காமல் என்னோடய வெயிட்டை வந்து குறைச்சி காமிக்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது ஏன் சொல்லியிருந்தேன் அப்படின்னா எந்த சப்ளிமெண்ட்டுமே நம்ம ஃபுட் இன்டேக்கை கண்ட்ரோல் பண்ணாமல் நம்ம வெயிட்டை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாதுங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான். ஸோ டே 3ல் என்னோடய ஸ்டார்டிங் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 70.15 இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அன்றைக்கி என்னோடய ஃபுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ரைஸ் தான் சாப்பிட்டேன், ஆஃப்டர்நூனும் அதே ரைஸ் தான், நைட்டு மட்டும் வெளியே போய் சிக்கன் ரைஸ் வாங்கி சாப்பிட்ருந்தேன். ஸோ அன்றைக்கி 3 மீல் தான் எனக்கு டே 3ல். நெக்ஸ்ட் டே மார்னிங் என்னோடய வெயிட்டை செக் பண்ணி பார்க்க 68.65 இருக்குது. ஆல்மோஸ்ட் 1.5 கிலோ கிட்ட குறைஞ்சிருக்கு. ஸோ ஒரே நாளில் 1.5 கிலோ குறையுமா, அது பாசிபிளானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதில் வந்து வாட்டர் வெயிட் நிறையா இருக்கும். வாட்டர் வெயிட்டை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை போய் பார்க்கணும், ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அது எப்படி டே 1 டே 2ல் வந்து நான் க்ரீன் டீ எடுத்தும் என்னோடய வெயிட்டை கூட்டியிருந்தேன். டே 3ல் நான் எந்த சப்ளிமெண்ட்டுமே எடுக்கலை, ஆனால் வந்து வெயிட்டு குறைஞ்சிருந்துச்சு. அது எதனாலும் பார்த்தீங்கன்னா டே 1 டே 2ல் வந்து என்னோடய மீல் வந்து நிறையா இருக்கும். டே 3ல் பார்த்தீங்கன்னா வெறும் 3 மீல் தான். அதுவும் டே 1 டே 2ல் வந்து ஆயில் ஃபுட்ஸ் நான் நிறையா எடுத்திருப்பேன். வெளியே போய் வடை சாப்பிட்ருப்பேன், பொரிச்ச மீன் சாப்பிட்ருப்பேன், புரோட்டா சாப்பிட்ருப்பேன். அது போக அடிஷ்னலாக ஓட் மீல் அந்த மாதிரி அடிஷ்னல் மீல்ஸும் எடுத்திருப்பேன். கடலை ஸ்நாக்ஸ் மாதிரி நிறையா சாப்பிட்ருப்பேன். ஸோ டே 1 டே 2ல் வந்து என்னோடய மீல் நிறையா, ஆயில் ஃபுட்ஸ் நிறையா எடுத்திருப்பேன், ஃபுட் இன்டேக் வந்து நிறையா. டே 3ல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், 3 மீல் வந்து சிம்பிளாக சாப்பிட்டேன். அதாவது டே 1 டே 2வோட டே 3ல் வந்து என்னோடய மீல் வந்து பாதிக்கு பாதி தான் இருக்கும். அதனால தான் என்னோடய வெயிட் வந்து குறைஞ்சிருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் வெயிட்டை கூட்டணும் குறைக்கணும் பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சப்ளிமெண்ட்டால் அது நடந்துன்னு நினச்சிங்கன்னா அது முட்டாள்தனம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் வெயிட்டை கூட்டணுன்னாலும் சரி குறைக்கணுன்னாலும் சரி உங்கள் ரெகுலர் ஃபுட்டை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் வெயிட் குறையவும் செய்யும். ரெகுலர் இன்டேக் வந்து நீங்கள் கூட்டினீங்கன்னா உங்கள் வெயிட் வந்து கூடவும் செய்யும். சப்ளிமெண்ட்னால எந்த மிராக்கிளும் நடந்துடாது. ஸோ டே 4 டே 5ல் வந்து க்ரீன் டீ எடுத்து என்னோடய வெயிட் நான் கூட்டி காமிக்கேன். 1-2 டே வந்து ஃபேட் மேனர் எடுத்தால் வெயிட் குறைஞ்சோன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ ஃபேட் மேனர் எடுத்தாலும் உங்கள் ஃபுட் இன்டேக்கை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலைன்னா உங்கள் வெயிட் கண்டிப்பாக கூட தான் செய்யும். ஸோ அதை பற்றி வீடியோ போடணுன்னா நான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.